வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். என்ன டாபிக் அப்படின்னா, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பொன்முடி அவர்களுக்கு 3 வருட சிறை தண்டனை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டிருக்கு. மேல்முறையீடு செய்வதற்கு 1 மாத காலம் அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதனால தண்டனையை நிறுத்தி வச்சிருக்காங்க. ஜனவரி 22ஆம் தேதிக்குள்ள பொன்முடி அவர்களுடைய மனைவியும் ஆஜராகணும், அதாவது சரண்டர் ஆகணும். அப்படி இல்லை அப்படின்னா கைது செய்யப்படுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லிட்டாங்க. இப்போ விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அதாவது நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்கிற மாதிரி தெரியுது. அதாவது இந்த கேஸை தாமாக முன் மறு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொன்னதே நீதிபதி தான். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. அதாவது இந்தியாவில் நீதிபதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களே சனாதன வலயத்துக்குள்ளே இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு அச்சம் தோன்றுகிறது அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் இப்போ ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்போ இந்த கருத்தை கொஞ்சம் ஆய்வு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, திருமாவளவன் அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் டோட்டலாக தவறு அப்படிங்கிறத நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். பொன்முடி அவர்களுக்கு எதிராக இன்னொரு வழக்கு நிலுவையில் இருக்கு. அந்த வழக்கை தான் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய நீதிபதியாக இருந்த ஆனந்த் வெங்கடேஷ் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் தாமாக முன் மறு விசாரணை நடத்தணும். அதாவது கீழமை நீதிமன்றத்துடைய அந்த தீர்ப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த தீர்ப்பை படிச்சுட்டு தூங்கவே முடியலை, அதனால் மறு விசாரணை நடத்தணும் அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் அப்படிங்கிற நீதிபதி குறிப்பிட்டார். அந்த வழக்கு கிடையாது இந்த வழக்கு. இந்த வழக்கு 2017 லஞ்ச ஒழிப்புத்துறை மேல்முறையீடு பண்ணாங்க சென்னை உயர்நீதிமன்றத்தில். அந்த கேஸுக்கான தீர்ப்பு தான் இப்போ வந்திருக்கு. திருமாவளவன் அவர்கள் சொல்கிறது வேற கேஸு அப்படிங்கிறத என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதனால் எந்த கேஸுடைய தீர்ப்பு வந்திருக்கு அப்படிங்கிறது கூட தெரியாமல் இப்படியா ஒரு நீதிபதி மீது சில விமர்சனங்களை முன்வைக்கிறது, அதாவது நீதிபதிக்கு உள்நோக்கம் இருக்குது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்லாம் முன்வைக்கிறது அப்படின்னு பாஜக கேள்விகளை எழுப்புறாங்க. பாஜகவுடைய அஸ்வத்தாமன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, திருமாவளவன் அவர்களுடைய இந்த கருத்து இருக்குல்ல, இது முழுக்க நீதிமன்ற அவமதிப்பு கேஸை இதில் தொடர முடியும். அதனால சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ குறிப்பிட்டிருக்காரு. கடந்த 9ஆம் தேதி 9ஆம் மாதம் 2023 உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. என்ன தெரியுமா, முன்னாள் எம்பி எம்எல்ஏவாக இருக்கட்டும், இல்லை இப்போ இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகள் இருக்குது பார்த்தீங்களா, நிலுவையில் இருக்கக்கூடிய வழக்குகளை விரைவாக விசாரித்து முடிக்கணும், தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் ஒரு உத்தரவை பிறப்பிக்கிறாங்க. அதன் பிறகு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி கங்கா பூர்வாலா அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு ஒரு ஆர்டரை பிறப்பிக்கிறாரு. என்ன தெரியுமா, எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிராக என்னென்ன வழக்குகள் நிலுவையில் இருக்கு, அந்த விவரங்கள் எல்லாத்தையும் உடனடியாக சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை ஒரு 3-4 நாளைக்கு முன்னாடி சொல்றாரு. இப்ப லேட்டஸ்டா என்ன தகவல் தெரியுமா வந்திருக்கு, ஆனந்த் வெங்கடேஷ் அப்படிங்கிற ஒரு நீதிபதியுடைய பேர் சொன்னேன்ல, பொன்முடி அவர்களுடைய அந்த வழக்கை மறு விசாரணை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரை பிறப்பிச்சார்ல. பொன்முடி அவர்கள் மட்டும் கிடையாது, இப்போ தமிழ்நாட்டுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய தங்கம் தென்னரசு அவர்கள், KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், இவங்களுடைய வழக்குகளையும் மறு விசாரணை நடத்தணும். கீழமை நீதிமன்றத்தால் விடுவிக்கப்பட்டாங்க இவங்களாம், இது சரி வராது, நீங்க மறு விசாரணை நடத்தணும் அப்படின்னு ஆனந்த் வெங்கடேஷ் அப்படிங்கிற நீதிபதி குறிப்பிட்டாரு. பிறகு அந்த நீதிபதியை சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து மதுரை கோர்ட் இருக்கு பார்த்தீங்களா, அதாவது உயர்நீதிமன்ற மதுரை கிளை, அங்கே மாத்தினாங்க. இப்ப உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா பூர்வாலா அவர்கள் என்ன உத்தரவை பிறப்பிச்சிருக்காருன்னா, ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை மறுபடியும் சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாத்திருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. மாற்றி அவங்களுக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்காருன்னா, எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகள் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வழக்குகளை ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காரு. அதன்படி ஜனவரி 2ஆம் தேதி ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்க போறாரு அப்படிங்கிற ஒரு தகவலை கேள்விப்பட முடியுது. தங்கம் தென்னரசு அவர்கள், பொன்முடி அவர்கள், KKSSR ராமச்சந்திரன் அவர்கள் தாமாக முன் வழக்கு பதிவு செஞ்சார் பார்த்தீங்களா, அந்த கேஸ் விசாரணையை ஜனவரி 8ஆம் தேதி தொடங்க போறாரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்க முடியுது. ஆல்ரெடி இப்போ விகடன் ஒரு அட்டை படத்தை வெளியிட்டிருக்காங்க. அதில் சில அமைச்சர்களுடைய பேரை எழுதி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு டிக்கு, பொன்முடி அவர்களுக்கு டிக்கு, அடுத்து யாரு அப்படிங்கிற மாதிரி கேள்வியை எழுப்பியிருக்காங்க. நேற்று அண்ணாமலை 11 அமைச்சர்களுடைய பேரை வாசித்து இவங்க மீது இப்போ நீதிமன்றத்தில் வழக்குகள் நடந்துக்கிருக்கு, விசாரணை நடந்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 11 அமைச்சர்களுடைய பேரை வெளியிட்டாரு. அடுத்து இவங்கள யாரோ ஒருத்தங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருந்தாரு. இப்போ இதன் காரணமாக திமுக ஆல்ரெடி மிகப்பெரிய ஒரு அப்செட்டில் இருக்காங்க. இப்போ இந்த நேரத்தில் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்களை மதுரை உயர்நீதிமன்ற மதுரை கிளை பிரான்ச்சில் இருந்து இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு மாற்றிருக்காரு சென்னை உயர்நீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி. ஓகே, இதன் காரணமாக தங்கம் தென்னரசு அவர்கள்,
பிறகு KKSSR ராமச்சந்திரன் அவர்கள், பொன்முடி அவர்களுடைய ஆதரவாளர்கள்லாம் பெரிய ஒரு கவலையில் இருக்காங்க, அப்செட்டில் இருக்காங்க அப்படிங்கிற செய்தியையும் நம்ம கேள்விப்பட முடியுது. இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.